சன் டிவியில் டிஆர்பியில் நல்ல இடத்தை பிடிச்ச பிரபல சீரியலை திடீர்னு முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறாங்களாம். அந்த சீரியல் 1000 எபிசோட்ஸ் தாண்டின நிலையில் இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் 1000 எபிசோட்ஸ் தாண்டின சன் டிவி சீரியல் ஒன்று அதை கேக்கு வெட்டி கொண்டாடி இருந்தாங்க. இந்த நிலையில் அந்த சீரியல் இப்போது சீக்கிரமாக முடிவுக்கு வர இருக்குதா. இது அந்த சீரியலோட ரசிகர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சீரியல் வேறு எதுவும் இல்லை, ஆனந்தராகம் சீரியல் தான். இந்த சீரியல் கடந்த 2022 தொடங்கியிருந்தாங்க. ஆனந்தராகம் சீரியல்ல நடிகரும் தொகுப்பாளருமான அழகப்பன் தான் ஹீரோவா நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஜோடியா அனுஷா ஹெக்டே அவங்க தான் நடிச்சு வந்தாங்க. இந்த சீரியல் ஆரம்பமான சமயத்துல 6 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணினாங்க. அப்போ டிஆர்பியில் டாப் 3 இடத்துக்குள்ள இடம் பிடிச்சிருந்துச்சு. ஆனா கடந்த வருஷம் இந்த சீரியலோட ஒளிபரப்பு நேரத்தை மாத்திட்டாங்க. மாலையில இருந்து மதிய நேரத்துக்கு மாத்தினாங்க. அதனால டிஆர்பியும் குறைய தொடங்கிருச்சு. ஆனந்தராகம் சீரியலோட கதைப்படி படித்த ஒரு ஏழை வீட்டு பொண்ணு தன்னோட சூழ்நிலை காரணமாக படிக்காத பணக்கார வீட்டு பையனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் சந்தோஷங்களை பற்றி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த சீரியலில் ஹீரோயினை டபுள் ஆக்ஷன் அடிக்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கதைக்குள்ளேயும் சில மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. அது கதையில் பெரிய ஆர்வத்தை கொண்டு வரல. இதனால டிஆர்பியில் இந்த சீரியலுக்கு நல்ல இடம் கிடைக்கல. இதனால இந்த சீரியலை இப்போ முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறாங்க. அந்த வகையில் ஆனந்தராகம் சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இப்போ நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. 1000 எபிசோட்ஸ் கடந்து ஓடின இந்த சீரியலை பிடிக்குதோ பிடிக்கலையோ பார்த்து பழகின ரசிகர்களுக்கு இந்த சீரியல் இனி இல்லை அப்படிங்கிறது வருத்தத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த சீரியல் முடிகிறத தொடர்ந்து கயல் சீரியலுக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டு விடுங்க, முடியல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.